10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைத்ததால் இப்படியான குழப்பங்கள் நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்திலேயே நிகழவில்லை. இப்பொழுது அது கூட்டணி ஆட்சியாக அமைந்திருப்பதால் வலுவான எதிர்நிலையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மிகப்பெரிய நெருக்கடியை தந்துள்ளது. வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் 99 இடங்களை கைப்பற்றி அமர்ந்திருந்த போது இந்தியா கூட்டணி சார்பிலே 233 எம்பிக்கள் இருக்கிற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி துணை சபாநாயகர் பொறுப்பை இந்தியா கூட்டணிக்கு வழங்கவில்லை என்பதை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சனமாக வைத்தார். இந்த ஓம் பிர்லா அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான என்டிஏ கூட்டணியின் சார்பிலே 293 இடங்கள் இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 233 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. இருந்த போதிலும் மக்களவை துணை சபாநாயகரை பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணிக்கு வழங்காததால் கொடிக்குணல் சுரேஷ் அவர்கள் நாமினேஷன் தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களவை சபாநாயகருக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அவை மரபுகளின்படி நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த நாடாளுமன்ற குறிப்புகள், நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகும் சரியாக நடைபெறவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆட்சியை அமைப்பதற்கு வழிநடத்துவதற்கு பெரும்பான்மை வேண்டுமானால் தேவைப்படலாம். ஆனால் நாட்டை நல்லபடியாக நடத்துவதற்கு ஒருமித்த கருத்து அவசியம் என்று நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அறிவிப்பு செய்தார். அந்த ஒருமித்த கருத்து என்பதை பிரதமர் மோடி அவர்கள் செயலில் காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு. இந்த சபாநாயகர் பொறுப்பு என்பது ஏன் அவசியமானது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால் அவர் நடுநிலைத்தன்மையை வகிக்கக்கூடியவராக இருப்பார். முக்கியமாக ஏன் இது பார்க்கப்படுகிறது என்றால் கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் தங்களுடைய கட்சிகளை மாறி வேறொரு கட்சிக்கு விலை போகிற பொழுதோ வாக்களிக்கிற பொழுதோ அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான உரிமை சபாநாயகருக்கு உண்டு. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறது. பிரதமராக 3வது முறையாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் 233 இடங்களோடு வலுவான எதிர்நிலையிலே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஒருபுறம் அமைந்திருக்கிற சூழலில் இதுவரை இந்திய வரலாற்றில் சபாநாயகருக்கான தேர்தல் என்பது நடந்ததே இல்லை என்கிற பட்சத்தில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. நாட்டின் 18வது மக்களவை நேற்று தொடங்கிய நிலையில் இந்த மக்களவை கூட்டத்தொடர் முழுவதும் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மையுடன் உறுப்பினர்களை கொண்டு ஆட்சி அமைத்ததால் இப்படியான குழப்பங்கள் நாடாளுமன்றத்தின் ஆரம்பத்திலேயே நிகழவில்லை. இப்பொழுது அது கூட்டணி ஆட்சியாக அமைந்திருப்பதால் வலுவான எதிர்நிலையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மிகப்பெரிய நெருக்கடியை தந்து வருகிறது. அவை மரபுகளுக்கு ஏற்ப சபாநாயகர் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். கடந்த 2 தினங்களுக்கு முன்பே குடியரசுத் தலைவர் அவர்களால் நேற்றைய தினம் தற்காலிக சபாநாயகராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட மக்தாப் அவர்களினுடைய பதவியேற்பிலேயே பல்வேறு குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடந்தது. அதை நாம் நேற்றைய தினம் விவாதித்திருந்தோம். யார் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கிறாரோ, மூத்த உறுப்பினர் என்றால் வயது வித்தியாசத்தில் அல்ல, அவருடைய அனுபவத்தில் யார் அதிக முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் தற்காலிக சபாநாயகராக நியமிப்பார்கள். அதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அப்படி 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்த நீண்ட அனுபவம் கொண்ட கேரளாவை சேர்ந்த கொடிக்குணல் சுரேஷ் அவர்களை நாடாளுமன்ற தற்காலிக சபாநாயகராக மக்களவைக்கு நியமிக்காமல் வெறும் 7 முறை
அதுவும் 6 முறை ஒடிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தள கட்சியிலே பொறுப்பை வகித்துவிட்டு அதிலே 6 முறை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டு கடந்த தேர்தலின் இந்த தேர்தலின் சற்றேறக்குரிய ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னால் மார்ச் மாதத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு தாவியவரை மீண்டும் எம்பி ஆக்கி இன்று 7 முறை மெக்தாப் என்பவரை தற்காலிக சபாநாயகராக குடியரசுத் தலைவர் நியமித்தார்கள். அவருக்கு உதவி செய்கிற அடிப்படையிலே இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த அவையினுடைய வயதில் மூத்தவர்கள் என்பதை விட அனுபவத்தில் மூத்தவர்களாக இருக்கிற கொடிக்குணல் சுரேஷ் அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த TR பாலு போன்றவர்களையும் அவருக்கு உதவி செய்வதற்காக நியமித்தார்கள். அந்த பதவி ஏற்பை பெயரை அழைத்த போதும் கூட இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள். இது நேற்றைய தகவல். அவையின் மரபுபடி நியமிக்கப்பட்டிருக்க வேண்டிய தற்காலிக துணை சபாநாயகரை நியமனம் செய்யாமல் என்டிஏ கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி அவை மரபுகளை மீறி இருந்தது. இன்றைய தினம் நாடாளுமன்ற சபாநாயகருக்கான தேர்தலில் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிலை. இன்றுதான் கடைசி நாள் வேட்புமனுவை தாக்கல் செய்வதிலே. இதுவரை பெரும்பான்மையாக ஆட்சியில் இருந்தவர்கள் ஒருமித்த கருத்துக்களின் அடிப்படையில் தான் இந்தியாவுக்கான மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுத்து வந்தார்கள். இந்த தேர்தலிலே என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றால், அப்படி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுவதன் நோக்கம் மக்களவை சபாநாயகரை பெரும்பான்மையாக ஆட்சி அமைக்கிற கட்சியின் சார்பிலே தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் மக்களவையினுடைய துணை சபாநாயகர், அதுவும் ஒரு முக்கியமான பதவி, அந்த துணை சபாநாயகரை எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்குவார்கள். ஆனால் வலுவான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் 99 இடங்களை கைப்பற்றி அமர்ந்திருந்த போதும், இந்தியா கூட்டணி சார்பிலே 233 எம்பிக்கள் இருக்கிற பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி துணை சபாநாயகர் பொறுப்பை இந்தியா கூட்டணிக்கு வழங்கவில்லை என்பதை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் விமர்சனமாக வைத்தார்கள். இந்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் அவர்கள் ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை சந்தித்திருந்தார். ஆனால் அந்த சந்திப்பினுடைய முழு விவரம் தெரியாத நேரத்திலே இந்த மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் தொடர்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவின் அடிப்படையிலே சபாநாயகரை அறிவித்திருக்க வேண்டும். அதுதான் அவை மரபு, அவை நடைமுறை. அப்படி இருக்கிற போது பாரதிய ஜனதா கட்சியின் அடிப்படையிலே ராஜ்நாத் சிங் அவர்கள் காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களை அணுகி இருக்கிறார்கள். மக்களவை துணை சபாநாயகரை எங்களுக்கு வேண்டும் என்று இந்தியா கூட்டணி கேட்டதாகவும் காங்கிரஸ் முன்வைத்ததாகவும், அது குறித்து பதில் சொல்லுகிறேன் என்று ராஜ்நாத் சிங் சென்றவர் எந்த பதிலையும் சொல்லவில்லை என்பதனால் நேற்றைய தினம் நாம் விவாதித்ததை போல அவையின் மூத்த உறுப்பினராக இருக்கிற 8 முறை கேரளாவிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த கொடிக்குனில் சுரேஷ் அவர்களை மக்களவை சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்கள் 2 தொகுதியிலே போட்டியிட்டார்கள். அதிலே ஒரு தொகுதி வயநாடு தொகுதி. வயநாடு தொகுதியை அதிகாரப்பூர்வமாக அவர் ராஜினாமா செய்ததால் இப்போது அந்த தொகுதி காலியாக உள்ளது. அப்ப நாடாளுமன்றத்திற்கு 543 இடங்களில் காலியாக ஒரு தொகுதி உள்ளதால் 542 இடங்கள் இப்பொழுது இருக்கிற நேரத்திலே சபாநாயகர் தேர்தலில், மக்களவை சபாநாயகர் தேர்தலில் 271 இடங்கள் பெரும்பான்மைக்கு தேவைப்படுகிறது. 271 இடங்களை கைப்பற்றினால் அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுவார். அந்த வகையிலே கடந்த காலங்களில் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மக்களவை சபாநாயகராக செயல்பட்ட ஓம் பிர்லா அவர்களை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே முன்மொழிந்திருக்கிறார்கள். இந்த ஓம் பிர்லா அவர்களுக்கு பெரும்பான்மைக்கு தேவையான என்டிஏ கூட்டணியின் சார்பிலே 293 இடங்கள் இருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு 233 இடங்கள் மட்டுமே இருக்கிறது. இருந்த போதிலும் மக்களவை துணை சபாநாயகரை பாரதிய ஜனதா கட்சி இந்தியா கூட்டணிக்கு வழங்காததால் கொடிக்குணல் சுரேஷ் அவர்கள் நாமினேஷன் தாக்கல் செய்திருக்கிறார். அதனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக மக்களவை சபாநாயகருக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது. அவை மரபுகளின்படி நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த நாடாளுமன்ற குறிப்புகள், நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது 3வது முறையாக ஆட்சி அமைத்த பிறகும் சரியாக நடைபெறவில்லை என்பதுதான் எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆட்சியை அமைப்பதற்கு, வழிநடத்துவதற்கு பெரும்பான்மை வேண்டுமானால் தேவைப்படலாம். ஆனால்
நாட்டை நல்லபடியாக நடத்துவதற்கு ஒருமித்த கருத்து அவசியம் என்று நேற்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியிலே அறிவிப்பு செய்தார். அந்த ஒருமித்த கருத்து என்பதை பிரதமர் மோடி அவர்கள் செயலில் காட்டவில்லை என்று காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார். அந்த குற்றச்சாட்டு என்பதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது மக்களவை சபாநாயகருக்கான பதவிக்கான தேர்தல் வரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. ஜனநாயகத்தின் அடிப்படையில், அவை மரபுகளின் அடிப்படையில், கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 93வது பிரிவு சபாநாயகருக்கான தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. இந்த சபாநாயகர் பொறுப்பு என்பது ஏன் அவசியமானது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், அவர் நடுநிலைத்தன்மையை வகிக்கக்கூடியவராக இருப்பார். முக்கியமாக ஏன் இது பார்க்கப்படுகிறது என்றால், கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் தங்களுடைய கட்சிகளை மாறி வேறொரு கட்சிக்கு விலை போகிற பொழுதோ வாக்களிக்கிற பொழுதோ அவர்களை தகுதி நீக்கம் செய்வதற்கான உரிமை சபாநாயகருக்கு உண்டு. சபாநாயகருக்கு என்று வாக்கு கிடையாது. நாடாளுமன்றத்தில் அவைகளை முடிவெடுப்பதில் வாக்கு கிடையாது. ஆனால் கட்சி மாறுகிற எம்பிக்களின் மீது நடவடிக்கை எடுக்கிற உரிமை நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகருக்கு உண்டு. ஏற்கனவே இருந்து இப்பொழுது பாரதிய ஜனதாவால் முன்மொழியப்பட்டிருக்கிற ஓம் பிர்லா அவர்கள் என்ன சாதனைக்கு உரியவர் என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் தான் இந்திய வரலாற்றில், நாடாளுமன்ற வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு 140க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட வரலாறுகளை கடந்த 5 ஆண்டுகள் கொண்டிருந்தது. அப்ப அந்த சபாநாயகருடைய அதிகாரம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததனால் அது தேர்தல் வரை இந்த இடத்திலே பிரதிபலித்திருக்கிறது. நாடாளுமன்றம் ஜனநாயகத்தின் அடிப்படையில் செயல்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.